கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நல்ல பிதாவே, துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் ஆறுதலை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வாசித்த இந்த வசனம் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வேதனை நமக்கு சொல்லுகிறது பாருங்க, உலகமோ சந்தோஷப்படும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னுடைய மரணத்தை குறித்து சீசர்களோடு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி சீசர்களோடு கூட அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்போது அவர்களுடைய இருதயமானது மிகவும் சோர்ந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். இயேசு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலம்தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க முடியாது என்று இயேசு அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய இறுதி நாட்களையும் குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே நீங்கள் படித்தீங்கன்னா 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை துக்கமானது பயங்கரமாக ஆழ்த்துகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறார், பரிகாரியாக இருக்கிறார். இந்த சத்தியமெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்தாலும் கூட சில நேரங்களில் அதையெல்லாம் தாண்டி ஒரு துக்கம், அதையெல்லாம் தாண்டி ஒரு கலக்கம் நம்முடைய இருதயத்தை பயங்கரமாக வாட்டுகிறது. அப்படித்தானே உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். அப்படி தானே இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாமே நல்லா நடக்கும், கடவுள் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார்னு மற்றவர்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சில நேரங்களில் தைரியமாக இருக்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து போகிறீங்க அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார். உலகம் உங்களை குறித்து சந்தோஷப்படும். இயேசுவனுடைய மரணத்தை குறித்து உலகம் சந்தோஷப்பட்டது. இவரை கொல்லணும், இவரை அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னால் தெரிந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். நான் மரித்து போகிறது உங்களுக்கு துக்கமாக இருக்கும், ஆனால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அப்போது உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாக மாறும். நான் சொல்கிறேன், இயேசு மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டார். நம்ம இனி துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கவலைகளை எல்லாம் நம்ம அவர் மேலே வைத்து விடத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். 1 பேதுருவில் நீங்கள் படித்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி துக்கத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு நான் எங்கே போவேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட மாட்டான்னு 22 வசனத்தில் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு அந்த சந்தோஷத்தை தருவார். அடுத்து இன்னொரு வசனம் கூட அதில் பார்த்துடலாம். 24 சொல்லுது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதுவரைக்கும் என்ன கேட்கலை, நீங்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், என்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு உங்களுக்கு தருவேன். வியாதியில் இருக்கீங்களா? கடனில் இருக்கிறீங்களா? நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணமாக பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார், பலன் தருவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, யார் யார் இப்பொழுது சில காரியங்களை மனதிலே பாரமாக சுமந்து வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்துக்கு காரணமான ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.